திருச்செந்தூரில் சாமி தரிசனத்துக்காக அமைச்சரிடமே 4000 ரூபாய் லஞ்சம். அர்ச்சகர் உட்பட 5 பணியாளர்கள் மீது நடவடிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் டி ஷர்ட் அணிந்து ரகசியமாக திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அமைச்சர் உதவியாளரிடமே தரிசனம் செய்ய 4000 ரூபாய் பேரம் பேசி ஜிபேயில் பணம் பெற்றுக் கொண்ட அர்ச்சகர் பிடிபட்டார். அவர் உட்பட கோயிலில் முறைகேடு தொடர்பாக 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். இக்கோயிலில் நேர்கேட்டை வழியாக சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களிடம் கட்டாய பணம் வசூலிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் கூறப்பட்டு வந்தன. இந்நிலையில் ரமேஷ் நேற்று அதிகாலை 5:45 மணியளவில் பேண்ட், டி-ஷர்ட், முகத்தில் மாஸ்க் அணிந்து ஒரு உதவியாளர் மற்றும் பாதுகாப்பு போலீஸ் அதிகாரி ஆகியோருடன் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தார். அப்போது கோயிலில் முகப்பில் அர்ச்சகர்கள் சிலர் பக்தர்களிடம் பேரம் பேசி தரிசனத்துக்கு அழைத்து சென்றதை பார்த்தார். இதைத் தொடர்ந்து அமைச்சரின் உதவியாளர் அங்கிருந்த கோயில் அர்ச்சகரிடம் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என கேட்டுள்ளார். அப்போது 4 பேர் செல்வதற்கு 4000 ரூபாய் ஆகும் என பேரம் பேசி பணத்தை ஜிபே வழியாக பெற்றுள்ளார். பின்னர் அதிகாரியிடம் பேரம் பேசி மாட்டிக்கொண்டதை அறிந்து அர்ச்சகர் அங்கிருந்து நழுவியுள்ளார். தொடர்ந்து அமைச்சர் ரமேஷ் அங்கிருந்தவரிடம் விசாரித்துவிட்டு அன்னதான மண்டபத்துக்கு சென்றார். அங்கு கோயில் பணியாளர்கள் பக்தர்களுக்கு நுழைவு சீட்டு கொடுக்காமல் அன்னதான மண்டபத்திற்குள் அனுமதித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அமைச்சர் அங்கிருந்த பணியாளரிடம் விசாரித்துள்ளார். இதற்கிடையே அமைச்சர் ஆய்வு செய்வதை அறிந்து கோயில் இணை ஆணையாளர் ராமு, உதவியாளர் மெய்வேல், உள்துறை கண்காணிப்பாளர் ராமூர்த்தி ஆகியோர் அங்கு வந்தனர். அங்கிருந்த கோயில் பணியாளரிடம் நடந்த சம்பவத்தை அப்படியே எழுதி தரும்படி அமைச்சர் கேட்டுள்ளார். தொடர்ந்து அமைச்சர் மற்றும் அவருடன் வந்தவர்கள் அன்னதான கூடத்தில் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டனர். பின்னர் கோயில் நிர்வாக அலுவலகத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதேபோல கோயில் சண்முக விலாச மண்டபம், முகப்பு, கடற்கரை, பக்தர்கள் தங்கும் விடுதி, கார் பார்க்கிங் ஆகிய இடங்களில் அமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் நண்பகல் 12:30 மணிக்கு புறப்பட்டு சென்றார். முன்னதாக செய்தியாளரிடம் அமைச்சர் பேசும்போது, திருச்செந்தூர் கோயிலில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பக்தர்களிடம் என்னிடம் தெரிவித்தனர். சமூக வலைதளங்களில் பல்வேறு புகார்கள் தொடர்ந்து வெளியாகி வந்தன. அதைத் தொடர்ந்து ரகசியமாக ஆய்வு செய்யலாம் என்ற நோக்கத்தில் அதிகாலை முகக்கவசம் வந்தேன் என தெரிவித்துள்ளார்.